இந்த யூதர்களை திருத்துவதற்கு தான் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சான், அனுப்புனான். ஆனா என்ன நடந்தது, ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் கொல்வதற்கு திட்டமிட்டாங்க யூதர்கள். அல்லாஹ் அவர்களை வானலோகத்திற்கு உயர்த்திட்டான். தேடி வர்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற இடத்துக்கு தேடி வர்றாங்க. வந்தா அல்லாஹ் என்ன செய்யறான், அங்கிருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்களில் ஒருவரை ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்திற்கு மாத்திடுறான். அவருடைய முகம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருக்குது, மீதி உள்ள உடம்பெல்லாம் அவருடைய இயற்கையான உடம்பாக இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாயமாக மறைஞ்சிட்டாங்க, வானத்திற்கு உயர்த்தப்படுறாங்க. வந்தவர்கள் குழம்பி போய் நிற்கிறாங்க, இது யார் இதுன்னு சொல்லி. முகத்தை பார்த்தா ஈசா, உடம்ப பார்த்தா மற்றவராக தெரியுது. சரி, குழப்பம் நீடிக்க வேண்டாம், அவரை கொன்னுறாங்க. கொன்ன பிறகும் குழப்பம் நீடிக்குது. இது ஈசான்னு சொன்னா அந்த பையன் எங்க இல்லையா, இது அந்த பையன் என்றா ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க? குழப்பம் நீடித்தாலும் யூதர்கள் நாங்கள் ஈசாவை கொன்னுட்டோம், ஈசா அலைஹிஸ்ஸலாமை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்றுதான் உலகம் பூரா அன்னைக்கும் சொன்னாங்க, இன்னைக்கும் சொன்னாங்க. அவங்க வானலோகத்திற்கு உயர்த்தப்பட்டுட்டாங்க. கியாமத்துக்கு முன்னால் நிகழவிருக்கிற பெரிய அடையாளம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரப்போறது தான். அவங்க இந்த துனியாவுக்கு வருவாங்க, டமாஸ்கஸ்ல வந்து இறங்குவாங்க. அவங்க இறங்குவதை உலகமே பார்க்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்னைக்கு வேணா அதை ஆச்சரியமா பார்த்துருக்கலாம். இப்போதான் எல்லாமே லைவா ரிலே பண்றானே, துனியால எந்த மூலையில என்ன நடந்தாலும் எல்லாரும் பார்க்கலாமா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போது உலகத்துல உள்ள அத்தனை சேனலும் அங்க போய் நிற்பானா இல்லையா? எல்லாம் லைவ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப துனியால இருக்கிற எல்லாரும் பார்க்க தான் போறான். அது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்ப்பான். கியாமத்துக்கு முன்னால் நடக்கும் என்று சொல்லப்பட்ட அத்தனை நிகழ்வும் விஞ்ஞானபூர்வமானது தான், எதையுமே ஆச்சரியப்பட வேண்டிய தேவையில்லை. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வருவாங்க, எந்த மினாரால வந்து இறங்குவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக துல்லியமாக சொன்னான். அதெல்லாம் உண்மையாக நடக்க போகிற தருணங்கள் தான் நெருங்கிட்டு இருக்குது. எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னதை அன்றைக்கு வாழ்ந்த முஸ்லிம்கள் ஆச்சரியப்பட்டிருப்பாங்களா இல்லையா? ஆனாலும் நம்பினாங்க. யார் சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு ஆச்சரியப்பட தேவையே இல்லை, நம்புறதுல ஆச்சரியமே தாராளமாக உலகமே பார்க்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரப்போறத வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டுட்டாங்க. இஞ்சில் வேதம் இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாமை நம்பிய கூட்டத்துக்கு பேர் ஹவாரியின். இன்னைக்கு அவங்கள பத்தி குர்ஆன்ல இந்த இரவு ஓதப்படக்கூடிய வசனங்கள் வருது. இந்த ஹவாரியின்கள் யூதர்கள் அவர்களில் சிலரை கொண்டு முடித்திட்டான், எல்லாத்தையும் கொலை செஞ்சுட்டான். ஒரு கூட்டம் தன்னுடைய ஈமானை காப்பாற்றி கொள்ள உலகத்தின் பல பாகங்களுக்கு ஓடி போயிட்டான், அதாவது ஹிஜ்ரத் ஓடி போயிட்டாங்க. மூணாவது ஒரு கூட்டம் அவங்க மடங்கள்ல போய் துறவிகள் ஆயிட்டாங்க. வேண்டாம், நமக்கு வெளி உலகத்துக்கு வந்தா ஆபத்து, மடங்கள்ல போய் உட்கார்ந்து துறவிகளாக ஆயிட்டாங்க. இன்றைக்கும் பாதிரியார்கள்ல திருமணம் செய்யாத துறவரத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, அந்த மாதிரி துறவிகளா ஒரு கூட்டம் ஆயிட்டாங்க. யூதர்கள் கை ஓங்குது, கிறிஸ்தவம் கீழே கிடக்குது. இப்படிதான் என்னங்க இருக்குது. பிறகு ஒரு காலகட்டம் வருது, கிறிஸ்தவர்கள் மேல வர்றாங்க, யூதர்களை கொல்றாங்க. இப்படி மாறி மாறி ரெண்டு சமூகம் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு சுமார் ஒரு 500 ஆண்டுகளுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புகிறான். அவர்களுக்கு இந்த அருள்மறை திருக்குர்ஆன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த வேதம் 2 முறையில் அருளப்படுது. ஒன்று லவ்ஹுல் மஹ்ஃபூதிலிருந்து முதல் வானத்தில் இருக்கிற ஒரு ஆலயம், அந்த ஆலயத்துக்கு பெயர் பைத்துல் இஸ்ஸா. பைத்துல் இஸ்ஸா என்று முதல் வானத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது. லவ்ஹுல் மஹ்ஃபூதிலிருந்து இந்த மொத்த குர்ஆனும் அப்படியே அந்த பைத்துல் இஸ்ஸாவுக்கு அருளப்படுது. முதல் வானத்தில் இருக்கு, அங்க மொத்தமா அல்லாஹ் இறக்கிறான் குர்ஆனை. பிறகு அந்த பைத்துல் இஸ்ஸாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 23 ஆண்டுகள் இந்த குர்ஆன் இறங்குது. ஒரே நேரத்தில் துனியாவுக்கு வரல, வானலோகத்தில் அங்கிருந்து முதல் வானத்திற்கு மொத்தமா அருளப்பட்ட பிறகு இந்த உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 23 வருடங்கள்ல இந்த குர்ஆன் அருளப்பட்டு நிறைவடைகிறது. குர்ஆன் அருளப்பட்டது இப்ப நாம ஓதக்கூடிய இந்த அதே தர்த்தீப்ல கிடையாது, இந்த முறையில் இல்லை. இப்ப பக்ரா குர்ஆன்ல பெரிய சூரா, இந்த பக்ரா சூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த ஆரம்பத்திலிருந்து இறங்கி அதனுடைய கடைசி வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னால இறங்குது. என்ன அர்த்தம்? பக்ரா சூரா 10 வருஷம் இறங்கி இருக்குது. 10 வருட காலங்கள் பக்ரா இறங்கி இருக்கு. குர்ஆன்ல ஒரு சில சூறாக்கள் சொல்லப்படுது, அவ இறங்கும் போதே மொத்தமா இறங்குச்சுன்னு சொல்லி, இறங்கும் போதே மொத்தமாக அருளப்பெற்ற சூறாக்கள் என்று சில சூறா இருக்குது.
ஆனால் பெரும்பாலான அத்தியாயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க வஹி வரும், அந்தந்த தேவைகள் நேரங்களுக்கு தோதுவா வஹி வரக்கூடிய நேரத்தில் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க, இந்த ஆயத்தை இந்த சூறால எழுதுங்க, இந்த ஆயத்திற்கு பிறகு எழுதுங்க. அப்போ ஒரே நேரத்தில் பல சூறா இறங்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் பக்ராவும் இறங்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் ஆல இம்ரானும் இறங்கிட்டு இருக்கும், ஒரு பக்கம் மாயிதாவும் இறங்கிட்டு இருக்கும். ஆயத்துகள் வரக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு சொல்லுவாங்க, இப்போ இந்த ஆயத்தை பக்ரால இந்த வசனத்துக்கு பின்னால எழுதுங்க, இந்த ஆயத்தை ஆல இம்ரான்ல இந்த வசனத்துக்கு பின்னால எழுதுங்க. இப்படிதான் குர்ஆன் என்ன செய்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல அதே வரிசையில் சஹாபாக்கள் இந்த குர்ஆனை என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. இப்படி 23 வருடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த காலங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப குர்ஆன் அருளப்படுது.